அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு கடவுளின் கருத்து கணிப்புகள், காட்ஸ் ஒப்பீனியன், இதை பற்றிய ஒரு செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். பொதுவாக தேர்தல் நடக்கும்போது ஓட்டுப்பதிவு ஆகும் முன்னதாக கருத்து கணிப்பு சொல்வார்கள். ஓட்டு போட்ட பின்னதாகவும் கருத்து கணிப்பு சொல்வார்கள். இப்போது நான் உங்களிடத்தில் நாம் திருமறையை படிக்கும்போது திருமறையின் ஆண்டவரும் கூட தன்னுடைய கருத்து கணிப்புகளை சொல்கிறார். கடவுள் தாம் படைத்த மனிதர்களை பார்க்கிறார், அவருடைய வாழ்க்கையை பார்க்கிறார். உடனடியாக தன்னுடைய கருத்து கணிப்பை அவர் சொல்லுவதில்லை. மனித வாழ்க்கையில் அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து எல்லாவற்றையும் அறிந்த பின்னதாக தன்னுடைய கருத்து கணிப்பை கடவுள் சொல்கிறார். நாம் திருமறையை படிக்கும்போது இந்த செய்தியை நாம் அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு நான் 3 பேரை பற்றி கடவுள் சொன்ன கருத்து கணிப்புகளை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதை நான் 3 தலைப்புகளிலே பகிர்ந்து கொள்கிறேன். முதல் தலைப்பு அருமையாய் செய்தவர், did wonderfully or beautifully. ரெண்டாவது எளிமையாய் பேசியவர், ஸ்போக் சிம்பிளி. மூன்றாவது பொறுமையாய் இருந்தவர், வெயிட்டட் பேஷன்ட்லி. இந்த 3 தலைப்புகளிலே 3 பேரை, அருமையாய் செய்தவர், எளிமையாய் பேசியவர், பொறுமையாய் இருந்தவர். முதல் தலைப்பாக நான் சொன்னேன் அருமையாய் செய்தவர். நாம் முற்பிதாக்களிலே மூத்த பிதாவாகிய ஆபிரகாமினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது கடவுள் ஆபிரகாமை பார்த்து 2 காரியங்களை செய்ய சொன்னார். முதல் காரியம், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் கடவுள் ஆபிரகாமை பார்த்து, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போக வேண்டும். அப்படி போவதற்கு முன்னதாக நீ இப்போது வாழ்கின்ற உன் நாட்டை, உன் வீட்டை, உன் இனத்தை எல்லாவற்றையும் விட்டு போக வேண்டும். இது கடவுளாகிய கர்த்தர் ஆபிரகாமிடத்திலே சொன்ன காரியம். இதை கேட்ட ஆபிரகாம் அந்த 12ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது, என்னை நீண்ட காலம் வாழ்ந்த இந்த இடத்தை விட்டு போகச் சொல்கிறீர்களே, ஏன் போக வேண்டும்? அடுத்ததாக நான் காண்பிக்கும் நாட்டிற்கு போ என்று சொல்கிறீர்கள், அந்த நாடு எப்படிப்பட்டதாக இருக்கும்? இதெல்லாம் தெரியாமல் நான் எப்படி போவது என்று சொல்லி ஆபிரகாம் கடவுளை பார்த்து எந்த விதமான கேள்வியையும் கேட்கவில்லை. கடவுள் சொன்னார், ஆபிரகாம் புறப்பட்டு போனார். அதே போல ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் கடவுளாகிய கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமுடைய 100வது வயதில் கடவுளாகிய கர்த்தர் ஈசாக்கை மகனாக கொடுத்தார். சாராளுக்கு 90 வயது, ஆபிரகாமுக்கு 100 வயது, தள்ளாத வயது. அந்த வயதிலே கடவுளாகிய கர்த்தர் ஈசாக்கை இவர்களுக்கு மகனாக கொடுத்தார். ஒரே குமாரன், நேசகுமாரன். அப்படி நேசகுமாரனாக இருந்த ஈசாக்கை பலியிடும்படியாக கர்த்தர் ஆபிரகாமிடத்திலே சொல்கிறார். 22ஆம் அதிகாரத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது.
ஆபிரகாமிடத்தில் இரவு நேரத்தில் கர்த்தர் பேசியிருக்கிறார். அதிகாலையிலே ஆபிரகாம் எழுந்து பலியிட வேண்டிய பொருட்களை எடுத்துக்கொண்டு தன்னுடைய மகனாகிய ஈசாக்கையும் அழைத்து கொண்டு புறப்பட்டு போனார். இங்கே கடவுளே, 100 வயதில் என் மனைவிக்கு 90 வயதிலே ஒரு குமாரனை கொடுத்தீர்கள். எத்தனையோ குடும்பங்களிலே ஏராளமான பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த குடும்பங்களிலே ஒரு பிள்ளையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு கொடுத்த என்னுடைய ஒரே குமாரன், நேசகுமாரன், அவனை போய் பலியிட சொல்கிறீர்களே. இந்த 100 வயதுக்கு பின்னதாக எனக்கு என்னுடைய மனைவி 90 வயதாகிவிட்டது, அவளுக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று ஆபிரகாம் ஒரு கேள்வியை கேட்கவில்லை. கடவுளுக்கு எதிராக முறுமுறுக்கவில்லை, கோபப்படவில்லை. அவர் புறப்பட்டு போகிறார். கடவுள் சொன்னபடியே கட்டைகளை பரப்பி அதன் மீது தன்னுடைய மகனை ஈசாக்கை படுக்க வைத்து பலியிடுவதற்காக தன்னுடைய கரத்தை நீட்டி கத்தியை தூக்கின போது கர்த்தருடைய சத்தம் இங்கே வருகிறது. ஆபிரகாமே, ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் தடுத்தார். இங்கே இந்த 2 நிகழ்வுகளையும் நான் உங்களோடு பகிர்ந்தேன். இந்த 2 நிகழ்வுகளையும் நான் பார்க்கும்போது ஆண்டவர் செய்ய முடியாத ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். செய்ய முடியாத ஒரு காரியம் என்று சொல்லி நாம் நினைக்கிற அந்த காரியத்தை ஆபிரகாம் மிக எளிமையாக செய்தார். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தார். சொந்த நாடு விட்டார். சொந்த மகன் பலியிட அவர் அதில் விறுவிறுப்பாக செயல்பட்டார். அன்பான சகோதர சகோதரிகளே, நான் தலைப்பாக சொன்னேன், கடவுளின் கருத்து கணிப்பு. இப்படி ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கிறார். சொன்னதை செய்கின்ற ஆபிரகாம். நாட்டை விட வேண்டும் என்று சொன்னேன், செய்தார். ஒரே மகனை பலியிட வேண்டும் என்று சொன்னேன், செய்தார். எனவே ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நாம் நம்முடைய வேத புத்தகத்தை படிக்கும்போது ரோமர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கும்போது ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனாக அவர் அடையாளப்படுத்தப்படுகிறார். அதே போன்று நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 41ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கும்போது கடவுளாகிய கர்த்தர் ஆபிரகாமை என் சிநேகிதன், ஆபிரகாம் இஸ் மை ஃப்ரெண்ட், என் சிநேகிதன் என்று அழைக்கிறார். கடவுளுடைய கருத்து கணிப்பு, ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன், த ஃபாதர் ஆஃப் த ஃபெய்த்ஃபுல். அதே போன்று ஆபிரகாம் கடவுளுடைய சிநேகிதன், நண்பன். கடவுள் கொடுத்த கருத்து கணிப்புகள். எனவே கடவுளுடைய வார்த்தையின்படி நடந்த ஆபிரகாமுக்கு அந்த ஆபிரகாமுடைய செயல்களெல்லாம் பார்த்த பின்னதாக இப்படிப்பட்ட உயர்ந்த கருத்து கணிப்பை கடவுள் கொடுத்தார். நான் 2வதாக சொன்னேன், எளிமையாக பேசினவர். ஸ்போக் சிம்பிளி. நாம் மத்தேயு 8ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது அங்கே 100க்கு அதிபதி, செஞ்சுரியன் என்று சொல்லுவான். அப்படிப்பட்ட ஒருவர் 100 போர்ச்சேவர்களுக்கு அதிகாரியாக இருந்த மிக உயர்ந்த பொறுப்பு. அவரே சொல்லுகிறார், ஒருவனை போய் என்றால் போவான்,
ஒருவனை வா என்றால் வருவான். அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் அவர் இருக்கிறார். இங்கே நாம் அவரை பற்றி பார்க்கும்போது 100க்கு அதிபதியாக இப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு பொறுப்பிலே பதவியில் இருக்கிறார். அவருடைய வேலைக்காரனுக்கு சுகமில்லை. முதலாவது, வேலைக்காரனுக்கு சுகமில்லை என்பதை அவர் பொருட்படுத்தாமல் விட்டிருக்கலாம். வேலைக்காரன் தானே என்று சொல்லி விட்டிருக்கலாம். ஆனால் அப்படி அவர் விடவில்லை. ரெண்டாவதாக, இயேசுவை பற்றி அவர் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்க வேண்டும். இயேசு சுகம் கொடுக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டது. அவர் என்ன செய்கின்றார்? இயேசுவை தன்னிடத்தில் ஆட்கள் இருக்கிறார்கள். ஒருவனை போய் என்றால் போவான், ஒருவனை வா என்றால் வருவான். எனவே ஒரு சிலரை இயேசுனிடத்தில் அனுப்பி 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் சுகம் இல்லாமல் இருக்கிறான், நீங்கள் வந்து சுகம் கொடுக்க வேண்டும் என்று இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வரும்படியாக தன்னுடைய ஆட்களை அனுப்பியிருக்கலாம். ஆனால் 100க்கு அதிபதி அப்படியும் செய்யவில்லை. இவரே போகிறார். இயேசு இருக்கிற இடத்திற்கு இவரே போகிறார். அது மட்டுமல்ல, 100க்கு அதிபதி ஒரு ரோம அதிகாரி, ரோமன் ஆஃபீஸர். ஆண்டவர் இயேசு யூத இனத்தை சார்ந்தவர். இயேசு வாழ்ந்த காலத்தில் இந்த ரோமர்கள் தான் யூதர்களை அடிமைப்படுத்தி ஆண்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தங்களுடைய ஆட்சியிலே அடிமைகளாக இருக்கக்கூடிய யூதர்கள் அவர்களில் ஒருவராக இருக்கிறவரிடத்திலே நான் போகுவதா? அது என்னுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் குறைவாக அமையுமே என்று சொல்லி 100க்கு அதிபதி அப்படியாக நினைத்து ஆண்டவர் இயேசுவிடத்தில் வருவதை நிறுத்தவில்லை. 100க்கு அதிபதியின் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த எளிமை, தாய்மை, தன்னுடைய வேலைக்காரனுக்காக இவ்வளவு முயற்சியை எடுத்து அவர் வருவதை நாம் பார்க்கும்போது அவரிடத்தில் காணப்பட்ட அந்த மனித நேயம் இயேசுவிடத்தில் வருகிறார். இயேசு இதையெல்லாம் பார்க்கிறார். உண்மையாகவே ஆண்டவர் இயேசுவுக்கு இது எல்லாம் முன்கூட்டியே தெரியும். அப்படி வருகின்ற அந்த 100க்கு அதிபதியை என்ன காரணம் என்று ஆண்டவர் இயேசு கேட்டு தன்னுடைய வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறான், சுகம் கொடுக்க வேண்டும் என்று 100க்கு அதிபதி ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு, சரி நான் வீட்டுக்கு வருகிறேன் என்று சொல்கிறார். அப்போது தான் 100க்கு அதிபதி சொல்கிற அந்த வார்த்தை பாருங்கள், நான் ஒருவனை போய் என்றால் போவான், வா என்றால் வருவான். ஆனால் நீங்கள் என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதியான ஒருவன் அல்ல. என்ன உயர்ந்த நினைப்பு ஆண்டவரை பற்றி அவர் சொன்ன வார்த்தைகளை பாருங்கள். அதோடு நிறுத்திவிடாமல் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், ஜஸ்ட் ஒன் வேர்ட், என்னுடைய வேலைக்காரன் சுகமாவான். 100க்கு அதிபதி தன்னிடத்தில் வந்தது, தன்னுடைய வேலைக்காரனுக்காக இவ்வளவு பெரிய முயற்சி எடுத்தது, தான் இருக்கிற இடத்திற்கே வந்தது, தான் சுகம் கொடுப்பேன் என்று நம்பினது, நான் வீட்டுக்கு வருவேன் என்று சொன்னபோது நீங்கள் என்னுடைய வீட்டிற்கு வருவதற்கு தகுதியற்றவனாக இருக்கிறேன் என்று சொன்னது, நீங்கள் வர வேண்டாம், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கள் போதும் என்று சொல்லி, இப்படியாக 100க்கு அதிபதியினுடைய வாழ்க்கையில் ஏராளமான நல்ல குணங்களை ஆண்டவர் இயேசு பார்க்கிறார். பார்த்துவிட்டு கடவுளுடைய கணிப்பு எப்படி அமைகிறது? மத்தேயு 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், ஆண்டவர் இயேசு 100க்கு அதிபதியை பற்றி சொல்கிறார். முழு இஸ்ரவேலிடத்திலும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. இந்த செய்தியை
யூத மக்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார். யூத மக்களை ஆளுகின்ற ஒருவனை பற்றி செய்தியை உயர்வாக ஆண்டவர் பேசுகிறார். இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேல் மக்களிடத்திலே நான் காணவே இல்லை. இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் முதல் முறையாக, அதுவும் யூதர் அல்லாத ஒரு ரோம அதிகாரி இடத்திலே நான் கண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய கருத்து கணிப்பை 100க்கு அதிபதியினுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கிறார். நான் ஆரம்பத்திலே சொன்னவனுமாக 100க்கு அதிபதி வந்த உடனே ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லவில்லை, எல்லாவற்றையும் பார்க்கிறார். 100க்கு அதிபதி அவருடைய குணங்களையெல்லாம் ஒன்று ஒன்றாக பார்த்த பின்னதாக ஆண்டவர் இயேசு தன்னுடைய கருத்து கணிப்பை வெளிப்படுத்தினார். மூன்றாவதாக நான் சொன்னேன், பொறுமையாக இருந்தவர். வெயிட்டட் பேஷன்ட்லி. நான் மத்தேயு 15ஆம் அதிகாரத்தை நான் படிக்கும்போது கானானிய பெண் ஆண்டவர் இயேசு அந்த பகுதிக்கு வந்திருக்கார் என்று கேள்விப்பட்டு தன்னுடைய மகள் பிசாசின் கொடுமையால் அதிக வேதனைப்படுகிறார் என்று சொல்லி இயேசுனிடம் சென்றால் மகளுக்கு சுகம் கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு இயேசு இருந்த இடத்திற்கு வருகிறார். எவ்வளவு தூரத்திலிருந்து வந்தார் என்று நாம் அறியப்படவில்லை, அது எழுதப்படவில்லை. ஆனால் நிச்சயமாக தூரமான இடத்திலிருந்து தான் வந்திருக்க வேண்டும். வந்தபோது ஆண்டவர் இயேசுவை அந்த கானானிய பெண் அழைப்பதை பார்க்கலாம். அவள் ஒரு யூத பெண் அல்ல, ஒரு புறையினத்து பெண். அவர் அழைப்பதை பாருங்கள், ஆண்டவரே, மை லார்ட், தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். அப்படி என்றால் இந்த கானானிய பெண் அவருடைய பெயர் சொல்லப்படவில்லை. இயேசுவை பற்றி நன்றாக அறிந்த ஒரு பெண்ணாக இருக்கிறார். ஆகையினாலே தான் இயேசு சுகம் கொடுப்பார், நிச்சயமாக அவரிடத்திலே சென்றால் என் மகளுக்கு சுகத்தை நான் பெற்றுக்கொண்டு வரலாம் என்று சொல்லி வருகிறார். மிக அருமையாய் ஆண்டவரை அழைக்கிறார். அப்படி அழைத்த போது ஆண்டவர் அவருக்கு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. யோசித்து பார்ப்போம். நீண்ட தூரத்திலிருந்து வருகிறார். தன்னுடைய மகளுக்கு சுகம் கிடைக்கும் என்ற அந்த ஆசையோடு ஆர்வத்தோடு வருகிறார். மிக அருமையாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அழைத்தார். ஆனால் பதில் பேசவில்லை. இயேசு போகிறார் சீடர்களோடு, இந்த சகோதரியும் போய்கொண்டே இருக்கிறார். அப்பொழுது இயேசுவினுடைய சீடர்கள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, இந்த சகோதரி நம்மை பின்தொடர்ந்து இப்படி கேட்டுக்கொண்டே வருகிறாரே, அவருக்கு ஏதாவது நீங்கள் சொல்லி செய்து அனுப்புங்கள் என்று சொல்கிறார்கள். அப்போது ஆண்டவர் சொல்கிறார், நான் காணாமல் போன இஸ்ரவேலருக்காக மட்டும்தான் வந்தேன். இவள் ஒரு புற இனத்தவள், அது சொல்லவில்லை. ஆனால் நாம் அதை பார்க்கும்போது அப்படியாக நினைக்கக்கூடும். நான் இஸ்ரவேலருக்கு மட்டும் வந்தேன், புற இனத்தவளாகி இவருக்காக நான் வரவில்லை என்பதை போன்ற பதில். அப்படி ஆண்டவர் சொன்ன உடனே அந்த சகோதரி அப்போதும் கூட கோபப்படவில்லை. இவ்வளவு தூரம் வந்து ஆண்டவரிடத்தில் நான் கெஞ்சி கேட்கிறேன், எனக்கு பதில் சொல்லவே இல்லை. சீடர்கள் என்னை பற்றி சொன்ன போதும் கூட என் மீது அவர் அக்கறை காட்டி எனக்கு இரக்கம் காட்டி நான் கேட்டதை கொடுக்கவில்லை. இஸ்ரவேலருக்காக, யூதர்களுக்காக நான் வந்தேன் என்று சொல்கிறார் என்று சொல்லி கோபப்பட்டு, சரி திரும்பி போவோம், இவரிடத்தில் என் மகளுக்கு சுகத்தை நான் பெற முடியாது என்று சொல்லி நினைத்து திரும்பி போகவில்லை. வேறு யாராக இருந்தாலும் அந்த நேரத்தில் கோபப்பட்டிருப்பார்கள். இயேசுவை சில வார்த்தைகளால் திட்டி கூட
திட்டி விட்டு திரும்பி போயிருப்பார்கள். ஆனால் இந்த சகோதரி பொறுமையாக இருக்கிறார். ஆண்டவருடைய பாதத்தில் வீழ்ந்து பணிந்து மறுபடியுமாய் கேட்கிறார், ஆண்டவரே, என் மகள் பேயின் கொடுமையினால் அதிக வேதனைப்படுகிறாள். வாழ வேண்டியவள், வளர வேண்டியவள், திருமணம் ஆக வேண்டும், திருமண வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும், தயவு செய்து உதவி செய்யுங்கள் என்று கேட்டு கொண்டே இருக்கிறார். அப்போது ஆண்டவர் இயேசு சொல்கிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது சரியல்ல. கடுமையான வார்த்தை. இயேசு வாழ்ந்த காலத்திலே யூதர்கள் புறையின மக்களை நாய்க்குட்டிகளாக கருதினார்கள். யூதர்கள் தான் கடவுளுடைய பிள்ளைகளாக கருதினார்கள். அப்படிப்பட்ட எண்ணத்தை ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்துகிறார், வார்த்தைகளால் சொல்லுகிறார். இப்போது கூட அந்த சகோதரி கோபப்படுகிற ஒருவராக இருந்தால் திரும்பி போயிருப்பார். என்னை போய் நாய்க்குட்டி என்கிறார். சுகம் கொடுக்க முடியாது என்று சொன்னால் நான் போயிருப்பேன். அதை எல்லாம் விட்டு செய்யாமல் செய்து இருந்து விட்டு என்னை போய் கேவலமாக பேசுகிறாரே, இவரை நம்பி நான் வந்தேனே என்று சொல்லி கோபப்படவில்லை, முறுமுறுக்கவில்லை. அப்போதும் சொல்லுகிறார், ஆண்டவரே, மேசையின் மீது இருந்து கீழே விழுகிற அந்த துணிக்கைகளை தின்னக்கூடிய நாய்க்குட்டியாக என்னை ஏற்றுக்கொள்ளும். நான் ஒரு நாய்க்குட்டியாக இருக்க நான் சம்மதிக்கிறேன். நான் நாய்க்குட்டி தான், ஆனால் எனக்கு இறங்க வேண்டாம். அருமையான சகோதரி சகோதரியே, ஆண்டவர் இயேசு இவ்வளவையும் பார்த்தார். அந்த சகோதரியிடத்தில் இருந்த பொறுமை, தாழ்மை, எல்லாவற்றையும் ஒன்றாக அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். கடைசியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த 28ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றார், அம்மா, உன் விசுவாசம் பெரியது. அம்மா, மை டாட்டர், யுவர் ஃபெய்த் இஸ் கிரேட். நாம் புதிய ஏற்பாட்டிலேயே ஆண்டவருடைய வாழ்க்கையை பற்றி படிக்கும்போது இந்த ஒரே சகோதரியை மட்டும்தான் ஆண்டவர் அவருடைய விசுவாசம் பெரியது என்று சொன்னார். வேறு யாரையும் பார்த்து அப்படி சொல்லவில்லை. ஆண்டவருடைய அந்த கருத்து கணிப்பு ஒன்று ஒன்றாய் பார்க்கிறார். எல்லாவற்றையும் பார்த்து விட்டு மிக உயர்ந்த பாராட்டுகிறார். பாராட்டுதலோடு கூட, நீ விரும்பினபடியே உனக்கு ஆக கிடவது. உன் மகளுக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லி நீ கேட்டாய், அது நிச்சயமாக நடக்கும். அந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது இயேசு சொன்ன அதே நேரத்தில் அவளுடைய மகள் சுகமானார். இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள், இன்னும் சொல்லப்போனால் 3-fold blessings, 3 வகையான ஆசீர்வாதங்களை அந்த சகோதரி பெற்றார். ஆண்டவருடைய கருத்து கணிப்பு. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கிறார். தன்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்டதை அவர் பார்க்கிறார். பார்த்துவிட்டு ஆபிரகாமை விசுவாசிகளின் தந்தையாக உயர்த்துகிறார். நாம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது ஆபிரகாமை பார்த்து உடன்படிக்கை செய்கிறார், நீ பல இனங்களுக்கு தகப்பனாயிருப்பாய். அது மட்டுமல்ல, ஆபிரகாமை தன்னுடைய சிநேகிதன், என் நண்பன் என்று சொல்கிறார். அதே போன்று 100க்கு அதிபதியை, அவருடைய குணங்களை, அவருடைய செயல்களை, அவருடைய வாழ்க்கை, அவருடைய வார்த்தையெல்லாம் பார்த்த ஆண்டவர், இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் இஸ்ரேல் மக்களிடத்தில் இதுவரைக்கும் காணவில்லை என்று மிக தெளிவாக துணிவாக சொன்னார். அதே போன்று கானானிய பெண்ணுடைய அவருடைய வாழ்க்கையை, செயலை ஒன்று ஒன்றாக
ஆண்டவர் சோதித்து பார்த்துவிட்டு, அம்மா உன் விசுவாசம் பெரியது என்று யாருக்கும் சொல்லாத ஒரு அற்புதமான பாராட்டுதலை ஆண்டவர் சொன்னார். இப்படியாக கருத்து கணிப்புகளை கடவுள் செய்கிறார். அந்த கருத்து கணிப்புகளை அவர் சொல்லுவதற்கு முன்னதாக மனித வாழ்க்கையை ஒன்று ஒன்றாக பார்த்து மனித செயல்பாடுகளை, மனித குணங்களை அவர் ஒன்று ஒன்றாக பார்த்து நிறைவாக தன்னுடைய கருத்து கணிப்பை சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, திருமறையை படிக்கும்போது கடவுள் சாதகமாகவும் கருத்து கணிப்பை சொன்னதையும் சிலரை பற்றி பாதகமாக சொன்னதையும் நாம் படிக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்கிறோம். நம்மை ஆண்டவர் பார்க்கிறார். நாம் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்வதை பார்க்கிறார். நம்முடைய குணங்களை பார்க்கிறார். நம்மை பற்றி கடவுள் என்ன கருத்து கணிப்பை சொல்லுவார்? ஆபிரகாமை பற்றி சொன்னார். நூற்றுக்கதிபதியை பற்றி சொன்னார். கானானிய பெண்ணை பற்றி சொன்னார். உயர்ந்த கணிப்புகள். அவருடைய பிள்ளையாக, மகனாக, மகளாக வாழ்கிற நம்மை பற்றி அதே விதமாக உயர்ந்த கருத்து கணிப்பை கர்த்தர் சொல்வாரா? சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை கடவுள் கொடுத்த வாழ்க்கை. அவருக்கு பிரியமாக நாம் வாழும்போது கடவுள் நம்மை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய செயல்பாட்டை, நம்முடைய குணத்தை பார்த்துவிட்டு ஒரு இனிமையான கருத்து கணிப்பை நம்மை பற்றி சொல்லத்தக்கதாக வாழ்ந்து காட்டுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.